SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழில் குடிநீர் என ரசாயனத்தை பருக்கிய முதியவர் உயிரிழப்பு. மாணவிகளிடம் சேட்டை விட்ட போலீஸ் உத்தியோகத்தரை புரட்டியெடுத்த மக்கள். இலங்கையில் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை. அமெரிக்காவில் போராட்டத்தில் குதித்த மக்கள். வெளியான அதிர்ச்சி காரணம். தொடர்பன விரிவான செய்திகள். வரவு செலவு திட்டத்தின் மூலம் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் முடிவு சில ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பொருளாதார ஆய்வாளர் தனதான் பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சமர்ப்பித்துள்ள வரவு செலவு திட்டத்தை பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ பாராட்டியுள்ளார். இது மிகவும் சரியான திட்டமிடல் என்றும் அவர் கூறினார். புதிய சுரங்க சட்டத்தை அறிமுகப்படுத்துதல், தனியார் துறையுடன் இணைந்து ஏற்றுமதி மேம்பாட்டு மண்டலங்களை நிறுவுதல், கொழும்பு துறைமுகத்தில் 2 முனையங்களை மேம்படுத்துதல் மற்றும் திருகோணமலையில் எண்ணெய் தொட்டிகளை மேம்படுத்துதல் போன்ற முடிவுகள் குறித்து தனநாத் பெர்னாண்டோ சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளார். நிவாரண முயற்சிகளுக்காக 232 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்வது அரசாங்கத்தின் கவனம் சமூக பாதுகாப்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதை வெளிப்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்கும் முடிவு சில ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை இந்த அளவுக்கு அதிகரிப்பது பொருளாதாரத்தின் மீது தாங்க முடியாத சுமை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட சம்பள உயர்வை பூர்த்தி செய்ய அரசாங்கம் 3 ஆண்டுகளுக்குள் 300 பில்லியன் ரூபாவை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் குடிநீர் என நினைத்து கல்சியம் கரைக்க பயன்படுத்தப்படும் ரசாயன போத்தலின் ஒரு பகுதியை பருகியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் உள்ள கலாசாலை கிராமத்தில் வசிக்கும் ராசன் மைக்கேல் என்ற 83 வயது முதியவர் குடிநீர் போத்தல் என நினைத்து ரசாயன போத்தலை குடித்துள்ளார். ரசாயனங்களை உட்கொண்ட பிறகு கடுமையான அசௌகரியம் ஏற்பட்டதால் அவர் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். சடலம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. முல்லைத்தீவு மல்லாவி போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மதுபோதையில் சிவில் உடையில் அத்துமீறி நுழைந்து பாடசாலை மாணவிகளிடம் தவறாக நடப்பதற்கு முயற்சி செய்த நிலையில் நையப்பிடிக்கப்பட்டுள்ளார். போலீஸ் உத்தியோகத்தர் மதுபோதையில் முல்லைத்தீவு யோகபுரம் பாடசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து மாணவிகளை மெலசல கூடத்திற்கு வருமாறு அழைத்து துஷ்பிரயோகத்தில் ஈடுபட முற்பட்ட போது அங்கிருந்தவர்களால் நையப்பிடிக்கப்பட்டுள்ளார். பாடசாலை விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று மாலை 3 மாணவிகளுடன் தவறாக நடக்க முற்பட்டதாக தெரிய வருகிறது. அதிர்ந்து போன மாணவிகள் குறித்த விடயத்தை வெளியே கூறியதன் பின்னர் அங்கிருந்தவர்கள் போலீஸ் உத்தியோகத்தருடன் முரண்பட்டனர். அத்துடன் இந்த சம்பவம் குறித்து மல்லாவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள பெற்றோர்கள் குறித்து போலீஸ் உத்தியோகத்தர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். இடைநீக்கம் செய்யப்பட்ட பிறகு அல்லது சேவையை விட்டு வெளியேறிய பிறகு மீண்டும் பணியில் இணையும் அதிகாரிகள் போதைப்பொருள் பயன்பாட்டை கண்டறிய மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் போலீஸ் ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் இடைநீக்கம் செய்யப்பட்ட அல்லது சேவையை விட்டு வெளியேறிய போலீஸ் அதிகாரிகள் மீண்டும் பணியில் அமர்த்தப்படுவதற்கு முன்பு போதைப்பொருள் பயன்பாட்டை கண்டறிய போலீஸ் மருத்துவமனையில் பொருத்தமான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் அனைத்து மூத்த அதிகாரிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் பதில் போலீஸ் மாதிபர் அறிவித்துள்ளார். மருத்துவ அறிக்கையில் ஒரு அதிகாரி போதைப்பொருள் பயன்படுத்தியதாக தெரியவந்தால் அந்த அதிகாரி மீண்டும் பணியில் சேர்க்கப்பட மாட்டார் அல்லது பணியில் மீண்டும் சேர அனுமதிக்கப்பட மாட்டார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். உலகச் செய்திகள். அதிபராக பொறுப்பேற்றது முதல் ட்ரம்ப் எடுத்த நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் எலன் மஸ்கிற்கு அதிக அதிகாரங்கள் வழங்கியதை கண்டித்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் திடீரென்று சாலையில் இறங்கி கோஷமிட்டு பதாதைகளை ஏந்தி தங்களின் எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகின்றனர். தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்று அதிபராகியுள்ள நிலையில் உலகின் முன்னணி பணக்காரர்களில் ஒருவரான எலன் மஸ்கிற்கு தனியாக ஒரு துறை அமைக்கப்பட்டு அதன் பொறுப்பாளராக அவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே எலான் மஸ்க் சில அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அமெரிக்க மக்களின் வரிப்பணம் வீணாவதை தடுக்க பல நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டு வரும் நிதிகளை நிறுத்தி வருகிறார். இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு எதிராக திடீரென தலைநகர் வாஷிங்டனில் உள்ள நாடாளுமன்ற வளாகம் வெளியே பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழில் குடிநீர் என ரசாயனத்தை பருக்கிய முதியவர் உயிரிழப்பு. மாணவிகளிடம் சேட்டை விட்ட போலீஸ் உத்தியோகத்தரை புரட்டியெடுத்த மக்கள். இலங்கையில் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை. அமெரிக்காவில் போராட்டத்தில் குதித்த மக்கள். வெளியான அதிர்ச்சி காரணம்.